கூட்டு சதி போடுறதுல கில்லாடிகளான சித்ராவும் ஈஸ்வரியும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறத பார்க்குறதுக்கு நீங்களும் ஆர்வமாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அம்மாச்சி வெள்ளத்தாய்க்கு நைட்டு 1 மணிக்கு தண்ணி தாகம் அடிக்க கிச்சனுக்கு போய் தண்ணி பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அதே சமயம் இந்நேரத்துக்கு ஏதோ பேச்சு குரல் கேட்குதே அப்படிங்கிற மாதிரி ஜன்னலை திறந்து பார்த்தா வெளியில் ஈஸ்வரி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே என்ன இந்த கேடுகட்டவை இந்நேரத்துக்கு யார் கூட ஃபோன் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தன்னோட காதை கூர்மையா தீட்டிக்கிட்டு கேட்க, அதே சமயம் வெளியில நின்றுட்டு ஈஸ்வரி ஃபோன் பேசுறாங்க நீதிமான் கிட்ட. என்ன அந்த பொண்ணு ஜெனி இன்னும் அந்த ராஜாங்க மாமா தான் கொலை பண்ணாருங்கிறதுல உறுதியாக இருக்காதானே? நாளைக்கு தான் தீர்ப்பு, எங்கேயாவது கடைசி நேரத்தில் காலை வாரி விட்டுற போகிறா. எதுக்கும் அவங்க அம்மா மரியா கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசுனீங்களா நீதிமான் அப்படின்னு கேட்க, உடனே நீதிமானோ என்ன மேடம் நான் அது கூட கேட்காம இருப்பேனா, எல்லாம் பக்காவாக இருக்குது. நாளைக்கு உங்கள் மாமாவுக்கு தண்டனை, அதிகபட்ச தண்டனை கிடைக்கிறது உறுதி, நீங்கள் கவலைப்படாமல் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் அந்த ராஜாங்கத்தோட ஆட்டம் நாளையோட ராஜாங்கங்கிற பேரே அடியோட சகாப்தமே அழியணும். அதுக்காகத்தானே இத்தனை கஷ்டப்பட்டு இத்தனை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சரி நான் வச்சிட்றேன் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட திரும்புறதுக்கு முன்னாடி அப்பத்தா மடமடனை கிச்சனில் லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே போய் படுத்துக்கிறாங்க. இது என்னமோ நமக்கு சரியாக படலையே அப்படிங்கிற மாதிரி, சரி எழுந்திரிச்சு போய் நம்ம கருப்பை எழுப்புவோம் அப்படின்னு, அடே கருப்பு ஒரு நிமிஷம் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பை எழுப்புறாங்க. என்ன ஆமாச்சி இந்த நேரத்துக்கு வந்து எழுப்புறீங்க அப்படின்னு சொல்ல, ஏண்டா நாளைக்கு என் புள்ள ராஜாங்கம் வாழ்வானா சாவானாங்கிற போராட்டத்தில் நாங்கள் எல்லாம் தூக்கம் வராமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம், உனக்கு என்னடா தூக்கம், வாடா அப்படின்னு சொல்ல, அம்மாச்சி இல்லை அம்மாச்சி எனக்குமே தூக்கம் வரல, இப்போ தான் ஏதோ ஏமாந்து கண் அசந்துட்டோம் போல, ஆனால் மனசுக்குள்ளே ஃபுல்லாக நான் ராஜாங்க ஐயாவை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தம்மாச்சி அப்படின்னு சொல்ல, தெரியும்டா தெரியும், இந்த வீட்டில் யார் நல்லவங்க கெட்டவங்கங்கிறது நானும் அனுமானிச்சு தான் வச்சுருக்கேன். ஆமாம் அந்த ஈஸ்வரி ஏதோ நீதிமான்னு சொல்லி ஃபோன் பேசிகிட்டு இருந்தாடா, அதுவும் ராஜாங்கத்துக்கு நாளைக்கு தண்டனை கிடைக்க போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி என்னமோ ரொம்ப தப்பாக பேசிக்கிட்டு இருந்தாடா, இதில் ஏதோ நம்ம போட்ட பிளான் படி எல்லாமே நடந்துருமல்லங்கிற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கருப்போ என்ன அம்மாச்சி சொல்கிறீங்க, ஈஸ்வரி அக்கா தான் இத்தனையும் பண்ணுதா, பண்ணுனாலும் பண்ணியிருப்பாங்க, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை, ஆனால் நாம தான் அவசரப்பட்டு தமிழை அடித்து துரத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்ல, உடனே அம்மாச்சி டே அதெல்லாம் முக்கியம் இல்லைடா, இப்போவே அவளுங்க வாயில் என்ன வருதுங்கிறத நாம் தெரிஞ்சுட்டு நாளைக்கு எப்படியாவது உன் மாமானை காப்பாற்றணும்டா அப்படின்னு அம்மாச்சியும் சொல்ல, சரி இதை பற்றி நம்ம சேதுக்கிட்ட சொன்னால் சேது ஒத்துக்கவே மாட்டான், எப்படியா இருந்தாலும் தமிழ்ச்செல்வி தான் ஆரம்பத்தில் தப்பு பண்ணான்னு சொல்லி திரும்ப திரும்ப தமிழை தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் மாப்பிள்ளை, அதனால் நான் இதை பற்றி தமிழுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா அதுக்கு தாண்டா நானும் வந்தேன், வா இங்கே நின்று பேசுனா எங்கேயாவது அந்த கேடு கட்டவளோ அவளோட புள்ள சித்ராவும் காதில் கேட்டுட்டா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே வெளியில் வந்து கருப்பு ஃபோன் பண்ணுறாங்க தமிழ்ச்செல்விக்கு. என்ன கருப்பு என்ன இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ ஃபோனை பிடுங்கி அம்மாச்சி பேசுகிறாங்க. அடியே தமிழ் நான் அம்மாச்சி பேசுகிறேன்டி அப்படின்னு சொல்ல, சொல்லுங்க அம்மாச்சி அப்படின்னு தமிழும் சொல்ல, அடியே இங்கே கூட்டு சதி நடக்குதோன்னு எனக்கு பயமாக இருக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வியும் என்ன அம்மாச்சி சொல்கிறீங்க, ஆமாம் என் காதார இன்னைக்கு அந்த ஈஸ்வரி கேடு கட்டவ ஃபோனில் எவனும் நீதிமான்னு ஒருத்தக்கிட்ட ராஜாங்க வெளியில் வரவே கூடாது, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் கரெக்டாக இருக்குது தானேன்னு சொல்லிட்டு நைட்டு 1 மணிக்கு வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன்டி அப்படின்னு சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வியும் சரி இப்போவே நான் அவங்க வாயாலேயே நாளைக்கு காலையில் வந்து நான் உண்மையை வர வைக்கிறேன் அம்மாச்சி, நீங்கள் கவலைப்படாமல் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்ச்செல்வி எழுந்திரிச்சு ஃபோனை கையில் வச்சுட்டே நடந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இவங்க கண்டிப்பாக 3 பேரும் ஐஸ்வர்யா சித்ரா ஈஸ்வரி 3 பேரும் சேர்ந்து தான் ஏதோ பிளான் போட்டிருக்காங்கங்கிறது மட்டும் நல்லா புரியுது. ஏன்னா அம்மாச்சியே காதார கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம முதல்ல சித்ராவுக்கு ஃபோன் பண்ணி அந்த நீதிமான் மாதிரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ணுறாங்க சித்ராவுக்கு. சித்ரா கண்ணு நான் நீதிமான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மெமிக்ரி வாய்ஸில் பேசுகிறாங்க தமிழ்ச்செல்வி. அதே சமயம் இந்த நேரத்துக்கு எதுக்கு இந்த நீதிமான் ஃபோன் பண்ணுறான், அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 3 மணிக்கெல்லாம் அடுத்த நாள் காலையில் கோர்ட்டுக்கு போனால் ராஜாங்கத்துக்கு எப்படியா இருந்தாலும் தண்டனை கிடைச்சிருங்கிற சந்தோஷத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஈஸ்வரியை எழுப்ப ஈஸ்வரி நல்லா சந்தோஷத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிறதால எழுந்திருக்கல. அதே சமயம் சித்ரா சரி ஃபோன்
ஃபோனை அட்டன் பண்ணி தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசுகிறாங்க. எதுக்காக இப்போ எனக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா அம்மாவுக்கு பண்ணினேன், அம்மா எடுக்கலை, அதுக்கு தான் உனக்கு பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிற மாதிரி தமிழ்ச்செல்வி பேசுகிறாங்க. பரவாயில்ல என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா உங்கள் அம்மா என்னையே மாட்டி விடுறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க போல். நாளைக்கு கோர்ட்டில் ஒரு வேளை தப்பு பண்ணது அவங்க தான்னு சொல்லி உறுதி ஆயிடுச்சுன்னா கடைசியில் அவங்க நழுவிக்கலான்னு நான் என்னமோ பணத்தை வாங்கிட்டு பண்ண பாவத்துக்கு என்னோட உள்நோக்கத்துக்காகத்தான் நான் பண்ணினேன்னு சொல்லி அவங்க என்ன மாற்றி விடுறக்கான எல்லா ஏற்பாடுகளையும் 2ஆம் கட்ட ரவுடிங்களை வச்சு பிளான் பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சித்ராவோ அப்படியா எனக்கே அந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்ல, உடனே நீதிமான் மாதிரி பேசுகிற தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, இதை பாருங்க நாளைக்கு உங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நான் பணம் தர்றேன். ஆனால் நீங்கள் உண்மையை மட்டும் ஒத்துக்கணும். கோர்ட்டில் ஒரு வேளை நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லி அந்த தமிழ்ச்செல்வியும் சேதுவும் நிரூபிச்சிட்டாங்கன்னா கடைசியில் உங்கள் அம்மா நழுவிட்டு என்ன மாட்டி விடுறதுக்கு பார்த்தாங்கன்னா நீங்கள் உண்மையை ஒத்து உங்கள் அம்மாவை ஜெயிலுக்கு போக வைக்கணும். உங்கள் அம்மாவை நம்பினா அவங்க என்ன உங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீதிமான் போல பேசுகிற தமிழ்ச்செல்வி. உடனே என்னது 25 லட்சம் ரூபாயா? அப்படின்னா நான் உண்மையை ஒத்துக்கிறேன், இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உண்மையை வளர ஆரம்பிக்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க தமிழ்ச்செல்வி. என்ன உண்மைனா அதுதான், நீங்கள் பணம் எங்கள் அம்மா கிட்ட சூட்கேஸ் நிறையா வாங்கிட்டு தானே ராஜாங்க மாமாக்காக அவர் ஜெயிலில் போகணும்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு வேண்டி தானே நீங்கள் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி தப்பு பண்ணவராயிருவீங்க? எங்கள் அம்மா தான் தப்பு பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ சக்தியை கடத்தி வச்சிருக்கிறது கூட எங்கள் அம்மா தான். அதை மறைக்கிறதுக்காக உங்ககிட்ட பணம் கொடுத்தது எல்லாம் என்ன எனக்கு தெரியாதா? நான் கண்டிப்பாக சாட்சியை வந்து சொல்லிடுறேன். ஆனால் ஒன்று, நீங்கள் மறக்காமல் எனக்கு 25 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு சித்ராவும் அவங்க அம்மா ஈஸ்வரியை பற்றின எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதே சமயம் அங்கே தமிழ்ச்செல்வி எல்லாத்தையுமே பக்காவாக ரெடி பண்ணி இருக்க, மறுநாள் காலையில் கோர்ட்டுக்கு எல்லாருமே போக சித்ரா வாயால் வந்த அந்த எவிடன்ஸை காமிக்கிறாங்க. அதே சமயம் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஈஸ்வரி, என்னது இது என் பொண்ணு சித்ராவோட குரலே கிடையாது அப்படின்னு சொல்ல, உடனே திருன்னு முழிக்கிறாங்க. ஏண்டி நீயாடி பேசின அப்படின்னு கேட்க, ஆமாம்மா நீதிமான் தான் பேசுகிறாருன்னு உண்மையிலேயே நினச்சிட்டு தாம்மா நான் அப்படி பேசினேன். ஆனால் இந்த தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு பிளான் போட்டிருப்பான்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அதே சமயம் அங்கே நீதிமானோ, என்ன ஈஸ்வரி மேடம் கடைசியில் என்னையும் மாற்றி விட்டு உங்களையும் மாட்டி விட்டுட்டாங்களே, இந்த அறிவு கட்ட முட்டாள் சித்ராங்கிற உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்ல, உடனே நீதிபதி, எப்படியோ சித்ரா உண்மையை ஒப்புக்கொண்டதால் அவங்கள தண்டனையிலிருந்து விலக்கிறேன், மற்றவங்க எல்லாத்துக்கும் தூக்கு தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதே சமயம் ஈஸ்வரி அங்கே பலார்னு சித்ராவை அறைய, சித்ராவும் வழி தாங்க முடியாமல் ஈஸ்வரியை பிடிச்சு தள்ளி விடுறாங்க.